ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்டே சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பொரிக்கடலை வச்சு எப்படி அல்வா செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம அல்வா செய்ய போகிறோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அல்வா எப்படி செய்யும் உங்களுக்கு தெரியும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1 கப்பு பொரிகள் எடுத்திருக்கேன். அதே அளவு 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட், உப்பு எடுத்திருக்கேன். இந்த 4 பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம அல்வா செய்ய போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். பாத்திரத்தை எடுத்துக்குவோம். நம்ம எடுத்து வச்சுக்க அந்த 1 கப்பு வெல்லத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஸ்வீட்டுக்கு நம்ம அந்த 1 கப்பு வெல்லம் தான் சேர்த்துருக்கோம், வேறு எதுவுமே கிடையாது. கொஞ்சம் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா நம்ம வந்து பாகு எடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம வெல்லத்தை லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் ஒரு 2 கிளாஸ் கிட்ட நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அந்த வெல்லத்தை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நல்ல வெல்லம் கொதிக்கணும், லைட்டாக கொதிச்சா போதும். லைட்டாக நம்ம ஹீட் பண்ணால் போதும். அந்த வெல்லத்தை ரொம்ப பாவு மாதிரி எடுக்க தேவை கிடையாது. ஸோ அதனால் லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். ஸோ இப்போ நமக்கு லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கு, போதும் நமக்கு. அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே அடுப்பில் நம்ம ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பொரிகளில் 1 கப் எடுத்துருக்கோம். நம்ம அதை அப்படியே லைட்டாக போட்டு வறுத்துக்கலாம். இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் பொரிகல்னு சொல்லுவாங்க, உடச்சக்கல்லுன்னு சொல்லுவாங்க. எதையுமே ஊற்ற வேணால், டீப் ஃப்ரை பண்ணணும், அவ்வளோதான். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அந்த ஃப்ளேவரோட ஸ்மெல்லு போகணும், பொரிகளோட ஸ்மெல்லு போகணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம லைட்டாக வறுக்கிறோம். ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். இப்போ பொரிகளை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணணும். நல்லா ஆறட்டும். பொரிகளை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ திரும்பி நம்ம அதே கடாயை எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு நெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் வீட்டில் காய்ச்ச நெய் தான். ஆல்ரெடி நான் நெய் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன், நான் யூடியூப்பில் என்னோடய சேனலில். ஸோ இப்படி போய் பாருங்கள், பார்க்காதவங்க. ஒரு 3 ஸ்பூன் நான் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க பாதாம், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நல்லா உடச்சி நல்லா பொடிசாக போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கட்டும். நல்லா வறுத்தோன்னா இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பொரிகடலையே நல்லா பாருங்கள், நைஸாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பொடி பண்ணிக்கோங்க. சப்போஸ் பொடி பண்ண முடியலைன்னா ஜலிச்சுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்க பக்குவம், அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். அதையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம நெய் ஊற்றிருக்கோம், அந்த நெய்யிலே தான் நம்ம பண்ண போகிறோம். அதில் தேவையான அளவு கொஞ்சம் 3 ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிக்கலாம். ஆயில் ஆப்ஷன் தான், இல்லை நெய்யிலே பண்ணாலும் பண்ணலாம். கொஞ்சம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பொரிகளில் பவுட்ரை நம்ம அந்த நெய்யில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா நெய்யிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கெட்டியான பதத்தில் நமக்கு வந்திருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க வெல்லத்தோட தண்ணியை நம்ம எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே ஊற்றினா மண்ணாக இருக்கும், அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். மொத்தம் 3 பாதியை நம்ம எடுத்துக்கலாம் அந்த வெள்ளை தண்ணியை. ஃபஸ்ட்டு ஒரு பாதியை நம்ம ஃபஸ்ட்டு கலக்கி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம இதிலே நல்லா கிண்டி விடணும். ஒவ்வொரு பாதியும் நம்ம வெள்ளத்தை பிரித்து நம்ம 3 தடவையாக நம்ம இதே மாதிரி நம்ம ஊற்றி நம்ம கிண்டணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாதி மட்டும் நம்ம ஊற்றிருக்கோம். இதே மாதிரி நல்லா கிண்டி விடணும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியான பதத்தில் வந்துருச்சு நமக்கு. நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் திரும்பி இன்னொரு தடவை நம்ம அந்த வெள்ளை தண்ணி எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். திரும்பி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபுல்லாக கிண்டிக்கலாம். நம்ம எவ்வளோ கிண்டுறோமோ அவ்வளோ நமக்கு அல்வா நல்ல ஒரு திரண்டு வரும் நமக்கு. ஸோ அந்த ஸ்வீட்லேயே நல்லா கிண்டணும், வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. நல்லா கெட்டியாகிடுச்சு. திரும்பி இன்னொரு இடம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளை தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிடலாம். அந்த வெள்ளத்தண்ணிலே நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம. அப்போ தான் நம்ம கெட்டியான பதத்தில் வரும் அல்வா. நல்லா கையெடுக்காமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ கிண்டுறோமோ அவ்வளோ நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் லாஸ்ட் வரைக்குமே. நாம் எடுத்து வச்சுக்க அந்த சால்ட், உப்பை சேர்த்துக்கலாம். எப்போயுமே ஸ்வீட் பண்ணும்போது நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்தா ஸ்வீட் வந்து அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நம்ம ஸ்வீட் பண்ணும்போது லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கிண்டினதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடுச்சு. நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக ஆகிடுச்சு ஃபுல்லாக.
இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க ஏலக்காய் பொடியை ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக நம்ம இது போடுறோம். நல்லாயிருக்கும், நல்லா வாசமாக நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். அந்த ரீசனுக்காக போடுறோம். நல்லா கிண்டிக்கலாம் ஃபுல்லாக. நம்ம கரண்டியில் எடுக்கும்போது அப்படியே ஒட்டவே கூடாது, நமக்கு அப்படியே வரணும். அது வரைக்கும் நமக்கு ரெடியாக வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், நம்ம கையை எடுக்காமல். அல்வா பதத்துக்கு வரணும்னா நம்ம எவ்வளோ கிண்டணுமோ அவ்வளோ நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அல்வா. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வறுத்து வச்ச முந்திரி, அந்த பாதாம் பருப்பு அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம இன்றைக்கி அல்வா ரெடி பண்ணியிருக்கோம். எந்த பொருள் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கவே இல்லை. அஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் இருந்த பொருள்லாம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். அதை வச்சு நம்ம அல்வா ரெடி பண்ணுறோம். இங்கே பாருங்கள், போடும்போது அப்படியே அந்த இதில் ஒட்டாமல் அப்படியே தனித்தனியாக வருது. ஸோ இந்த பக்குவம் வர வரைக்கும் நம்ம கிண்டணும். நமக்கு ரெடி ஆகிடுச்சு அல்வா. என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி உங்களுக்கு பொரிகடலை அல்வா செஞ்சு காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த கரண்டிலையும் ஒட்டவே இல்லை பாருங்கள், எடுக்கும்போது அப்படியே விழுகுது. இந்த மாதிரி பக்குவமாக பண்ணணும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.